இப்போ பிஜேபியிலேருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. திருப்பதி நாராயணன் பிஜேபி பிரமுகர் திருப்பதி நாராயணன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். உடனடியாக முதலமைச்சர் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. கனிமொழி எம்பியும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இது கடும் கண்டனத்துக்குரியது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்ட்டு. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார். இது போதாது, உங்கள் கட்சி பதவியிலேருந்து அவரை நீங்கள் நீக்கினா என்ன, நீக்காட்டி என்ன? உங்கள் கட்சி விரோத நடவடிக்கைகள் அவர் ஈடுபட்டார்னா தான் நீங்கள் அவரை துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்குவது சால பொருத்தமாக இருக்கும். அவர் பெண்களுக்கு எதிரான ஒரு கீழ்த்தரமான வாய் கூசும் பொதுவெளியில் சொல்ல முடியாத கருத்தை பேசியிருக்கிறார். ஏற்கனவே இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறது தான் உங்கள் அரசுக்கு அழகு. இது விடியல் அரசு, பெண்களுக்கான அரசுன்னு தொடர்ந்து சொல்லக்கூடிய முதலமைச்சர் இந்த விஷயத்தில் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் வெறும் கட்சி பொறுப்பிலிருந்து மட்டும் நீக்கியது என்பது ஏற்புடையது அல்ல. இது இவர்கள் பொன்முடியை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ளப்படும்.